வரும்போதே உங்களுக்கு பலம் குறைஞ்சு போச்சாடா? மூச்சுக்கிற வரையா மன்னரை பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். மூச்சு நின்று போல பலம் குறையுது இல்ல? எப்படி மாமன்னர் வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்த வேண்டும். இப்படி கிழக்கு கொண்டு வந்து இந்த மலர் மாலையை நீங்களே மாற்றி மாற்றி அணிந்து கொண்டீர்கள். என்னடா காரணம்? தப்பா நினைக்காதீங்க. நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு மன்னரா இருக்கிறீங்க. உனக்கு யார் நான் எதிரியா இருந்து இந்த மாலையில பாம்பு வச்சு இந்த மாலை நாங்க உனக்கு போட்டு நான் இறந்து விட்டால் என்ன செய்வது? சோதனை பண்ணி பாக்குறேங்க. அறிவாளிடா. ஐயா போடுற மாலை வேண்டாம்டா. என்னை காப்பாற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணிக்க துணிந்து விட்டீர்கள். உயர்ந்த உள்ளத்திற்கு நன்றி. நீங்கள் செய்த இந்த நன்மைக்காக இந்த மலர் மாலை உங்களுக்கே பொருத்தமானது. ஐயா மாலை மட்டும் எங்களுக்கு வேணாங்க. ஏண்டா எந்த ரூபத்துல யாவும் வரான்னு தெரியலங்க. மகனா இப்படி எனக்கு முன்னதாக வந்து காவலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்று எதற்காக இவ்வளவு கால தாமதமாக வந்தீர்கள்? உனக்கு முன்ன யாரு வரணும்? நீங்க தானே வரணும். அப்ப நீயா வந்த முன்ன? படுபாவி படுபாவி. ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஐயா தப்பா நினைக்காதீங்க. நான் உன்னை பாக்கலான்னு தான் வந்தேன். சரி, உங்களை பாக்கலான்னு வரும்போது என் குடும்பத்துல ஒரே தகராதுங்க. குடும்பத்துல தகராது? ஆமா. என்னடா பிரச்சனை? நாங்க ஆம்பளைங்க கண்டு அப்புறம் வீட்டுல இருக்கிற பொம்மைக்கு சும்மா இல்ல. நீங்க சரியா இருந்தா அவங்க சரியா தான் இருப்பாங்க. நாங்க ஆம்பளைங்க வேலைக்கு போற வீட்டு பொம்மைக்கு சும்மா இருக்குதுங்களா? அப்படி என்ன செய்தார்கள்? எந்த நேரம் பார்த்தாலும் என் பொண்டாட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி ஒன்னாடு ஒன்னு அடிச்சுக்கினு புடிச்சுக்கினு கடிச்சுக்கினு. அறிவாளி. அடிக்கிறாங்க புடிக்கிறாங்க. அது என்ன கடிக்கிறாங்கன்னு வேற சொல்றாங்க. முடியறவங்க அடிக்கிறாங்க, முடியாதவங்க கடிக்கிறாங்க. பாவி இவ்வளவு நடந்து போச்சு. நாங்க என்ன பண்றதுங்க? இந்த சண்டை போட்டால அந்த கோவத்துல எங்க அண்ணன் பொண்டாட்டி போய் என் பொண்டாட்டி புடிச்சு கடிச்சு புடிச்சு பெரிய பிரச்சனை. இது ஒன்னாடு ஒரு பெரிய தகராதாயி போச்சு. எங்க அண்ணன் என்ன பண்ணா வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்துக்கிறான். வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்ததுனே ஏங்க உன்னை வீட்டுக்கு இருக்க மாட்டப்படாது, எந்த நேரம் பார்த்தாலும் உன் தம்பி பொண்டாட்டி சண்டை செய்யுது, வந்துருங்க வேற போயிடலாம்னு கூப்பிட்டுக்குது. தனியாக போய் விடலாம், தனியா போயிடலாம், தனி குடும்பம் போய் விடலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்குது. சரி, எங்க அண்ணன் என்ன பண்ணா கம்மியாச்சு. யாரடா அண்ணங்க? நீ எங்க அண்ணன் கரத்து அப்படி நீட்டி பேசு. எங்க அண்ணன் என்ன பண்ணா கம்மியாச்சு பொம்மையாட்டி பேசி கட்டி கம்மியாச்சு. அவன் சாமான எடுத்து அவன் போட்டான். என்னடா சாமானம்? மாமியாவுக்கு சீர் வசதி கொடுத்தாங்க. அண்டா குண்டாடி சீதன பொருட்கள். அவன் சாமான எடுத்து அவன் போனான். சரி, அவனே போனது நான் என் வீட்டுல குடும்பம் நடத்தணும். எனக்கு ரூபா சரியா என் சாமான எடுத்துக்கு நான் போனோம். சீதன பொருட்கள் எனக்கு மாமியாவுக்கு சீர் வசதி கொடுத்தாங்கல்ல, என் சாமான எடுத்துக்கு நான் போனேன், அவன் சாமான எடுத்து அவன் போனான். தனித்தனியாக போய்விட்டீர்கள். குடும்பம் வேற வேற பிரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு ஏக்கரா நிலம், ஒரு பசுமாடு, ஒரு புலி மரங்குது. அப்பா நூட்டா எப்படியே என்ன செய்தீர்கள்? அண்ணன் என்ன பண்ணா ஊரு தலைவரை பார்த்து பஞ்சாயத்து பண்ணோம். பஞ்சாயத்துடா, பஞ்சாயத்து பண்ணோம். தலைவர் நல்ல தீர்ப்பு சொல்லி இருப்பாரு. தலைவர் என்ன கூப்பிட்டாரு. டேய் தம்பி ஒண்ணங்காரன் பாகம் பண்ணணும்னு சொல்றான், நீ என்னடா சொல்றாரு? சரி, பாகம் பங்கிட்டு குத்துற தலைவர் என்ன நல்லது. தலைவர் என்ன சொன்னாரு? டேய் நீ சின்னவனா இருக்கிற, கீழ் பாகம் எடுத்துக்கோ, மேல் பாகம் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம், பாகடா மச்சல சண்டவனான்றாரு. சரியான பாக பிரிவினை. ஆமா, பெரியவனுக்கு மேல் பாகம், சிறியவனுக்கு கீழ் பாகம். ஆமா, எங்க அண்ணனுக்கு மேல் பாகம், எனக்கு கீழ் பாகம். இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த பாகம் பங்கிட்டு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. பார்த்தா புலி மாட்டல புலி கலை சமுக்க முடியாது தொங்குது. எங்க அண்ணன் என்ன பண்ணா புலி மாட்டை பார்த்துட்டான். புலி மாட்டை பார்த்து என்ன சொன்னாக்குறானா? என்ன செய்தா? ஏறி புலி மாட்டை உழுக்குன்னு உழுக்குறான். ஏண்டா அவன் பாகத்துல இருக்குது, அவனுக்கு சேர வேண்டியதாச்சு. அவன் கடமை அவன் செய்திருக்கா. அவன் கடமை அவன் என் கடமை நான் நியாயம் பண்ணா. நீ என்ன செய்தா? அண்ணன் ஏறி உழுக்குன்னு உழுக்குனா பாரு. நானும் என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏண்டா கோடி போய் எடுத்தோம், மொத்த புல்மே வாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம். படுபாவி எதற்கு அப்படி செய்தா? ஏங்க நான் சின்ன கீழ் பாகம் தானே சேரணும். அது எப்படி உனக்கு சேரும்? மேல இருக்கிறேன் அவங்க மேல் பாகம், அவன் உளி கீழே கீழ் பாகம் யாருக்கு சேரணும்? கீழே வந்து விழுந்த உடனே அது கீழ் பாகமா? சின்ன கீழ் பாகம் தானே சேரணும். நன்றாக ஏமாற்றுகிறாய். அது மட்டும் இல்லங்க, எங்க அண்ணன் என்ன பண்ணா பசுமாடு மேய்ச்சி ஓட்டி அந்த வீட்டுல கட்டணும். சரி, பாத்துக்கினே இருந்தேன். நேரா போன பட்டியில இந்த கனவு சாவுத்து விட்டு மொத்த பாலும் கலந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இரவோடு இரவாக இந்த வேலை செஞ்சுட்டேன். ஆமா, மொத்த பாலும் கலந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்டா அப்படி செய்த? ஏன் நான் சின்ன கீழ் பாகம் தானே சேரணும். எப்படி மடி கீழ் தான் தொங்குது, பாலு கண்ண கீழ் தானே வருது. மொத்த பாலும் கலந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அண்ணன் என்ன பண்ணா இருக்கிறது ஒரே ஏக்கரானால ஏன்டா கர்மா பண்ண உயிர் கலகா போட்டான். கலகா நல்லா முத்தி போச்சு. நானும் என் முன்னாடி கொஞ்சம் போய் எடுத்து மொத்த கலகா போட்டு வீட்டுக்கு போனா போட்டு எதுக்கு அப்படி செய்தா? நான் சின்ன கீழ் பாகம் தானே சேரணும். கலகா பண்ணி கீழ்
இருக்குது இதை இருப்பது அனைத்தும் உனக்கு சேர வேண்டியது. கலகா மண்ணுக்கு இருக்குது. அப்ப கீழ்பாகம் யாருக்கு சேரும்? நான் மொத்தத்தை வீட்டுக்கு வந்தேன். சரி, அவன் என்ன பண்ணா மீண்டும் போய் தலைவரோட பஞ்சாயத்து பண்ணான். அவன் தலைவரே அந்த கம்மியாட்டி கீழ்பாகம் விட்டு நான் ரொம்ப நஷ்டப்படுறேன். என் முண்டாட்டி புள்ளி வச்சு நடு தலைவரை போயிட்டு தலைவர் என்ன கூப்பிட்டாரு. கம்மியாட்டி பையா ஏதோ திருநகர கீழ்பாகம் விட்டு அந்த மாதிரி அச்ச வேலை செய்யறேன். இனிமே மேல் பாகம் உண்டு கீழ்பாகம் ஒண்ணுங்கிறது போறேன். தலைக்கிழாக மாறிவிட்டது. தலைக்கிழாக மாறி போச்சு. இப்பொழுது மேல் பாகம் உனக்கு, கீழ்பாகம் உன்னுடைய அண்ணனுக்கு. இது மேல உன்னால என்ன செய்ய முடியும்? ஆகப்பெருவன மாறி போச்சு. எங்க அண்ணங்கார ஏற்கனவே கெட்டுன்னு வந்தான கம்மியாட்டி. அவனா பயிர் வச்சா போய்க்கலான்னு தெரியாது. என்னடா பயிர் வச்சான்? போய்க்கு தெரியாத கம்மியாட்டி உயிது கவுர் நட்டான். நல்ல பயிருடா. ஏழு வரைக்கும் நல்ல பயிராச்சே. உயிது கவுர் நட்டா கவுர் நல்லா முத்தி போச்சு. ஒரு கதிரு சண்டு சண்டாகுது. இருக்கட்டும். நானே என் முண்டாட்டி அருவாள் எடுத்தோம். மொத்த கவுர் அறுக்கணும் வீட்டுக்கு கொண்டு அவன் கட்டா மேல் பாகம் ரெண்டானே சேரணும். ஓஹோ, இப்போது மேல் பாகம் உனக்கு, ஆமா, கீழ்பாகம் உன்னுடைய அண்ணனுக்கு. ஆமா, மேல் பாகம் நான் கதிர் அடிச்சேன். அண்ணன் கவுர் கட்டாட்டுமா கீழ்பாகம். தலைவர் தீர்ப்பை எப்படி சொன்னாலும் லாபம் உனக்கே கிடைக்கிறது. மேல் பாகம் ரெண்டானே சேரணும். அந்த பஞ்சாயத்து நேரம் ஆகி போச்சுங்க. ஒரு சமாசாரம் என்ன? நீ வாயா என் பஞ்சாயத்துக்கு வந்து. கண்டிப்பா நான் வருகிறேன். ஒரே நாள் என் பஞ்சாயத்து வர மாட்டேன். பக்கத்து வீட்டுக்கு குடும்பம் கிடையாது. மெட்ராஸ் ஓட்டி விட்டுருவாங்க. குடும்ப கடனாடி ஒரு நாளைக்கு வந்தா மாதிரி கண்டிப்பா வரேன். இப்படி உனக்கு என்ன காலம் தாமதம்? ஐயா, நீங்க கோட்டையில அரமனையில வேகமா வந்தீங்க. எதிரிக்கு வந்தா ஒரு வஞ்சி, அவனுக்கு எனக்கு காதல் வெஞ்சி, இங்கிருந்து போறங்க செஞ்சு அங்க வித்தா வெள்ளரிக்க பிஞ்சு, அத வீங்க ஆசைப்பட்டு சாப்பிட்டு பாருங்க. வீங்கி போடுமா அம்மா தாய் நெஞ்சு ஏண்டா கால தாமதம் என்று கேட்டால் உடைய வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்றீங்க. இப்படி அழைத்தவுடன் கூப்பிட்டவுடன் இந்த மணிபுரி நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்கிறது? முறையிட்டு பார்த்தாலும் மக்களுக்கு குறை என்பது கிடையாது. இந்த நாட்டை ஆள வேண்டிய மன்னனாகி எனக்கு தான் பெருத்த குறைபாடு. உனக்கு ஒரு கொரோனா நாட்டு மக்கள் சேர்ந்து எங்களுக்கு அப்பேற்பட்ட மனக்குறை என்னங்க உனக்கு? எனக்கு திருமணம் நடந்து முடிந்த ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டது. அந்த காலத்தில் இந்த நாட்டை ஆள்வதற்கு அடுத்த வாரிசு கிடைக்கவில்லையே, ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்ற மனக்குறை தாண்டா அல்லும் பகலும். ஏடா டேய், ஏடா டேய், யார் அவனுடைய கம்மியாட்டி பாடுறா? அங்க பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறதுக்கு இடம் கிடைக்காது, பேஜாரு பாடுறாங்க. ஆமா, உங்க குழந்தை இல்லையாண்டா? எனக்கு அரை டச் இருக்குது, மொத்தம் தூக்கி நாளைக்கு கண்ட்ரோல் போடலான்னு. ஏண்டா எதற்கு? இதுங்க தொல்லை தாங்க முடியல. அப்படி சொல்லாத. கூட்ட போனா ஒண்ணு மெனி மேல கால வைது, ஒண்ணு ஐஸுக்கு துண்டு போடுறாங்க. ஒரு அமகலமா பண்ணி நடந்துக்கிற முறை அப்படி. ஒண்ணு கையை போட்டு கச்சி விட்டு கை வர அப்படியா? இந்த மாதிரி சோதனை எல்லாம் பண்ணுங்க. இருக்கட்டும். அந்த ஆண்டவன் கருணையால் கண்டிப்பா என்னுடைய மனக்குறை அகலம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை தாண்டா. ஆமாங்க, நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. இது குடும்ப ரகசியம். அரசியலை பற்றி பேச வேண்டும் என்றால் அவை கூட நேரமாகி விட்டது. தளபதி பொங்கும் பொலிவோடு மின்னும் அழகோடு நிலரும் உலகத்தின் கோமகளே, வாத்தான் படைகண்டு அஞ்சாத மத கஜம் போல் விரிச்செழுந்து வெற்றி வர கண்ட வீர திருமகனே, படை தளபதியார் வாழ்க வாழ்க, வரவேற்ற வரவேற்ற தளபதியாரே. உடைய வருகைக்காக அனைவருமே வடிவேல் விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் நகர்வுல சென்றிருப்பீர்கள். நம்முடைய நாட்டு மக்களிடத்தில் குறைகள் ஏதாவது இருக்கிறதா? மன்னா சாந்தகன் சிம்மாசனத்தில் அமர்ந்து நீதி நெறி ஆரா இந்த நாட்டை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி வட்ட இந்த நேரத்தில் பார்த்தாலோ குறை என்ற சொல்லுக்கே அறிவாளி மகிழ்ச்சியான செய்தியா? முறையிட்டு பார்த்தாலும் நம்முடைய நாட்டு மக்களிடத்தில் குறை என்பது நாட்டில் குறை இருக்கிறது. ஆமா, யாரப்பா நீ? உங்களுடைய பேர் என்ன? இது மணிவீடு நாட்டை சேர்ந்தவன், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் கலைச்செல்வன். கலைச்செல்வன், இந்த நாட்டில் என்னுடைய ஆட்சியில் அப்படி என்ன குறை நீ கண்டுபிடித்தாய் என்று சொல்ல பார்க்கிறான். மன்னா, உடைய ஆட்சியில் ஒரு கருத்து முடி வளர்த்தி கொண்டிருக்கிறான். கொலை கொள்ளை கற்பழிப்பு கண்டறிவு கருத்து முடி வளர்த்தி கொண்டிருக்கிறான். யாருடா அவன்? எந்த பேமான்றாவன்? எந்த முள்ளமாரியவன்? எந்த முடிச்சவன்? என் மகன் அவன் மட்டும் என் கையில கச்ச லைனிங் தான் போது ஆஃப் பண்றாடே. ஒரு காண்டாமரி ஒண்ணு நிக்குது.
சற்று முன்னதாக நாட்டில் எந்தவித குறையுமே கிடையாது என்று உரைத்தவர்களை பார்த்தாயா? ஏழை குடும்பத்தில் பிறந்த கலைச்செல்வன் சொல்லுகின்ற வார்த்தை